ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக்கான ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற படம் ப்ளூ ஸ்டார். ஜெயக்குமார் அவர்களுடைய டைரக்ஷன்ல அசோக் செல்வன், சாந்தனு பாக்கியராஜ், கீர்த்தி பாண்டியனுடைய நடிப்பில் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார் படத்தினுடைய டைரக்டர் ஜெயக்குமார் அண்ட் படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் தமிழ் கே அழகன் அண்ட் படத்தினுடைய எடிட்டர் ஆர்.கே. செல்வா, படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா அண்ட் படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்கிறவங்க அசோக் செல்வன், சாந்தனு பாக்கியராஜ், கீர்த்தி பாண்டியன், பிருத்திவிராஜன் மற்றும் பலர் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பத்தி சொல்லணும்னா, ஒரு 2 கல்லி கிரிக்கெட் விளையாடக்கூடிய டீம் இருக்கிறாங்க அரக்கோணத்தில். ஸோ அவங்களுக்குள்ள நடக்கக்கூடிய மேட்ச்ல யார் வின் பண்ண போறா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஊர்க்காரவங்களுடைய டீம், இன்னொன்று வந்துட்டு காலனிக்காரவங்க டீம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸோ இது எப்பவுமே ஒரு போட்டியாக நடந்துட்டு இருக்கக்கூடியது. ஸோ இதில் யார் வின் பண்ணுறாங்க அப்படின்றது தான் ஸ்டார்டிங்குடைய கதையாக இருக்குது. ஃபைனலி அவங்க எப்படி ஒன்று சேர்றாங்கன்றது தான் சொல்லியிருக்கக்கூடிய படமாக அமைச்சிருக்கிறாங்க இந்த ப்ளூ ஸ்டார். ப்ளூ ஸ்டார் படத்தின் கதாநாயகனாக அசோக் செல்வன், செகண்ட் ஹீரோவாக சாந்தனு பாக்கியராஜ் அண்ட் இவங்களுடைய அதாவது அசோக் செல்வனுடைய பிரதரா வந்து பிருத்திவிராஜன் நடிச்சிருக்கிறாங்க. அவருக்கு லவரா கீர்த்தி பாண்டியன் நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் அவங்க மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய முக்கியமான கதாபாத்திரங்கள்லாம் வந்து நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் படத்தில் வந்துட்டு ப்ளூ ஸ்டார் டீம், அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபா டீம்னு இருக்கிறாங்க. ஸோ இந்த ஆல்ஃபா டீம் அப்படின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஊர்க்காரவங்களுடைய ஒரு கிரிக்கெட் டீம். அண்ட் ப்ளூ ஸ்டார்ன்றது இந்த காலனி சைடில் இருக்கக்கூடிய அவங்களுடைய கிரிக்கெட் டீம்னுடைய பேர். ஸோ இந்த 2 டீமுக்கும் விளையாட்டு வச்சானாலே எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாக தான் முடியும். ஸோ அதனாலே போலீஸே வந்து இதுக்கப்புறமா நீங்கள் 2 டீமும் விளையாடாதீங்க, விளையாடினா அது வந்து இன்னும் பெரிய அளவில் கலவரமாக மாறிடும், ஜாதி பிரச்சனை வரைக்கும் போயிடும். ஸோ அந்த மாதிரி வேணால் நீங்கள் 2 டீம் விளையாடுறீங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு ஊர் திருவிழாவை முன்னிட்டு அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேட்ச் வைக்கிறாங்க. அப்போது இந்த 2 டீமும் விளையாடக்கூடிய அந்த சூழ்நிலை ஏற்படுது. ஸோ எப்படியாவது இந்த டீமை வின் பண்ணியே ஆகணுன்ற பெரிய கனவோட ப்ளூ ஸ்டார்னுடைய கேப்டனாக இருக்கக்கூடிய அசோக் செல்வன் நினைக்கிறாரு. அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தா இந்த சைடில் அதாவது சாந்தனு பாக்கியராஜ் இன்னொரு டீம்னுடைய கேப்டன், அவர் நம்ம எப்படியாவது வின் பண்ணிடணுன்றதுக்காக ஸ்டேட் லெவல் பிளேயர்ஸ் அவங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து அவருடைய டீமில் விளையாட வைக்கிறாங்க. ஃபைனலி அவங்க தான் வின் பண்ணுறாங்க. அண்ட் அதுக்கப்புறமா அவர் வந்து அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கெல்லாம் போகிறாரு அண்ட் ஃபைனலி கிரிக்கெட்டில் வந்து செலக்ட் ஆகிடுறாரு. ஸோ அவருடைய வந்து கனவு நிறைவேற விதமாக அதாவது சாந்தனு பாக்கியராஜ் அவர்கள் இந்தியன் டீமுக்கு அந்த மாதிரிலாம் நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணுற மாதிரி ஸ்டேட் லெவல் பிளேயர் அப்படிலாம் போகிறாரு. ஸோ அங்கே போகும்போது அவருக்கு ஏற்படக்கூடிய விஷயங்கள் என்னென்னலாம் நடந்தது அண்ட் இது வரைக்கும் வந்து ஊர்க்காரவங்களாக இருக்கக்கூடியவங்க அவங்கள விட தாழ்த்தப்பட்டவங்களாக இருக்கக்கூடியவங்களை கிண்டல் பண்ணுறதும் கேலி பண்ணுறதும் அவங்கள வந்து போட்டு நசுக்கிறதுமா இருந்தவருக்கு நம்மளையே ஒருத்தன் வந்து இப்படி பண்ணுறானே, நம்மளெல்லாம் வந்து பார்த்தா நம்மளை ரொம்ப நசுக்கிறாங்களே, அப்போ இது வந்து எவ்வளோ பெரிய கஷ்டமாக அவங்களுக்குலாம் இருந்திருக்குன்னு சொல்லிட்டு அவங்களோட நட்புறவு ஏற்படுத்துறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஃபைனலி அது வந்து பாண்டிங் வந்துடுது. ஸோ இந்த கிரிக்கெட் கிளப்புக்குள்ளே வந்து அதாவது கிரிக்கெட் அசோசியேஷனில் பெரிய ஒரு கேஸ்டிசம் இருக்குது. இது எப்படியாவது நம்ம எல்லாரும் சேர்ந்து தான் தடுக்கணும் அப்படின்ற காரணத்துக்காக 2 டீமும் ஒன்று சேர்றாங்க. ஸோ ஒன்று சேர்ந்ததுக்கப்புறமா இந்த கேஸ்டிசத்தை அழிச்சாங்களா இல்லையா அண்ட் அதுக்கப்புறமா ஃபைனலி அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டிங் எந்த மாதிரிலாம் போச்சு அப்படின்றத படத்தினுடைய மீதி கதை. அண்ட் படத்தில் இருக்கக்கூடிய முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது அரக்கோணத்தில் நடக்கிற விதமான ஒரு கதைக்களமாக அமைச்சிருக்கிறாங்க. அண்ட் இது வரைக்கும் அசோக் செல்வன் அவர்கள் நடித்ததுலேயே வந்து தி பெஸ்டான ஒரு கேரக்டர் அண்ட் பெஸ்டான ஒரு ஆக்டிங் சொல்லலாம். இந்த திரைப்படத்தில் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளவு அழகாக கொடுத்துருக்கிறாரு. அண்ட் அதே போல் இந்த சைடு சாந்தனு பாக்கியராஜும் அவருடைய நடிப்பு திறமையை இந்த படத்தில் நல்ல அட்டகாசமாக காட்டியிருக்கிறாங்க. இவங்க 2 பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எது சொன்னாலும் நேருக்கு மாறா ஒரு அண்ணன் தம்பிங்களுக்குள்ள எப்படி சண்டை நடக்கும் அப்படின்ற விதத்தில் அசோக் செல்வனுடைய தம்பியாக நடிச்சிருக்கக்கூடிய பிருத்திவிராஜன் அவர்கள் பண்ணக்கூடிய கேரக்டரும் ரொம்ப அல்டிமேட்டாக இருந்தது. ஸோ கிரிக்கெட் விளையாடும் போது கொஞ்சம் பார்த்து அடிடா அப்படின்னு சொன்னால் அப்போ தான் வேகமாக அடிக்கிறது, சரி இப்போ நல்லா நின்று அடி பயங்கரமாக அடி அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் வந்து சும்மானா டிஃபெண்ட் பண்ணுறது, இப்படியெல்லாம் எக்ஸ்ட்ரீம் அப்படியே ரொம்பவே வந்து எதிரும் புதிருமா இருக்கிற மாதிரியான ஒரு விஷயம். அண்ட் இவருக்கு அதாவது கதாநாயகனுடைய லவ்வராக நடிச்சிருக்கக்கூடிய கீர்த்தி சும்மா பாட்டுக்கு வராங்க அப்படின்ற மாதிரி இல்லாமல் இவர் கிரிக்கெட்டில் இருக்கிறதுனால கிரிக்கெட் நாலேஜும் அவங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரியும் அண்ட் கிரிக்கெட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் நிறைய அவங்களும் டிப்ஸ் கொடுக்குற விதமாகவும் இந்த கதாபாத்திரத்துக்கு அமைச்சிருக்கிறாங்க. அண்ட் அதை விட முக்கியமாக படத்தில் வரக்கூடிய கோச் கேரக்டர்
அவரும் வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே நம்மள சிரிக்க வைக்கக்கூடிய கேரக்டர்ல நடிச்சிருந்தாலும், இதுல ரொம்பவே அழகான ஒரு அதாவது நல்ல ஒரு போல்டான ஒரு கேரக்டரா நம்ம வந்து எந்த அளவுக்கு ஒற்றுமையா இருக்கணும், இப்ப இருக்கக்கூடிய இந்த விஷயம்லாம் எந்த அளவுக்கு நம்மள வந்து அ மாத்தக்கூடியதா இருக்குது அப்படின்றதெல்லாம் வந்து ரொம்ப அழகா சொல்லியிருக்கக்கூடிய கேரக்டர்ல நடிச்சிருக்கிறாரு. அண்ட் மொத்தத்திலே வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய கதாபாத்திரத்த கரெக்ட்டா தான் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஒரு டெபியூ டைரக்டரா அவருடைய கரியர் ஆரம்பிச்சிருக்காரு ஜெயக்குமார் அவர்கள் டைரக்டர். அண்ட் இந்த கதைக்களத்த ரொம்ப அழகா பண்ணியிருக்கிறாரு. அண்ட் ஸ்க்ரீன் பிளே அட்டகாசமா இருக்கு. இதுல இருக்கக்கூடிய ஒரே ஒரு மைனஸ் அப்படின்னு சொல்லணும்னா, படத்தினுடைய ஃபர்ஸ்ட் ஹால்ஃப் ரொம்பவே ஃபாஸ்ட்டா போகுது. ரொம்ப அழகா இருக்குது. ஆனா படத்தினுடைய செகண்ட் ஹால்ஃப் வந்து ரொம்ப லேகா போற மாதிரியும், அண்ட் கொஞ்சம் நெறைய டிராமாட்டிக்கான சீன்ஸ்லாம் தேவையில்லாம இருக்கிற மாதிரியும் ஒரு ஃபீல வந்து குடுக்குற விதமா தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஹால்ஃபும் வந்துட்டு இன்னும் சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே இருந்ததுன்னா, இந்த படத்த அடிச்சுக்கவே முடியாதுன்ற ஒரு படமா அமைஞ்சிருக்கும்ன்றதுல டவுட்டே கிடையாது. அண்ட் இந்த படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் கோவிந்த் வசந்தா அவர் வந்து ரொம்ப அல்டிமேட்டான வேலைய பார்த்திருக்கிறாரு. படங்களுக்கு அதாவது பேக்ரவுண்ட் ஸ்கோர் வந்து சூப்பர்பா அமைச்சிருக்கிறாங்க. படத்துல வரக்கூடிய ஒவ்வொரு பாடலும் அவ்வளவு அருமையான பாடலா அமைஞ்சிருக்குது. அண்ட் எடிட்டர் அவருடைய கட்டிங் அண்ட் நோட்டிங்கையும் வந்து பெர்ஃபெக்ட்டா பண்ணியிருக்கிறாரு. சினிமாட்டோகிராஃபர் நம்மளுக்கு ஒரு அழகான சினிமாட்டோகிராஃபி வந்து குடுத்திருக்காரு. இந்த ப்ளூ ஸ்டார் திரைப்படம் ரொம்ப அருமையான படமா வந்திருக்குது. ஸ்போர்ட்ஸ முன்னிலைப்படுத்தி எடுத்திருக்கக்கூடிய இந்த திரைப்படத்த இந்த வீக்கெண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸோட தியேட்டர்ல போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க.